நாம் மருத்துவம், பொறியியல் மட்டும்தான் நல்ல துறை என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு நமக்கு அதிகமாக தேவைப்படுவது நல்ல தலைவர்கள் தான் என நடிகரும் தமிழக வெற்றிக் கழக தலைவருமான விஜய் தெரிவித்துள்ளார். தமிழக வெற்றிக் கழகம் 2024ஆம் ஆண்டு 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு கல்வி விருது விழாவினை நேற்று நடாத்தியுள்ளது. இந்த விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே விஜய் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் கட்சித் தலைவர் விஜய் மேலும் தெரிவிக்கையில், உங்களுக்கு பிடித்த துறையை தேர்வு செய்து கொள்ளுங்கள். வீட்டிலுள்ள பெற்றோர்களிடமும் ஆசிரியர்களிடமும் கலந்து பேசி நல்ல துறையை தேர்வு செய்யுங்கள். நாம் ஒரு துறையை தேர்வு செய்யும் போது அதில் எவ்வளவு தேவை இருக்கின்றன என்பதை பார்ப்போம். மருத்துவம், பொறியியல் மட்டும்தான் நல்ல துறை என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் மருத்துவர்களும் பொறியியலாளர்களும் வழக்குரைஞர்களும் நிறைய பேர் இருக்கிறார்கள். இன்றைக்கு நமக்கு அதிகமாக தேவைப்படுவது நல்ல தலைவர்கள்தான். தலைவர் என்பது அரசியல் ரீதியாக மட்டுமல்ல, எந்த துறையில் சிறந்து விளங்கினாலும் அந்தந்த துறைகளில் தலைமை பதவிக்கு வர முடியும். எதிர்காலத்தில் அரசிலும் கூட ஒரு வேலைவாய்ப்பு வழிகாட்டியாக இருக்கலாம். நன்கு படித்தவர்கள் அரசியலுக்கு வர வேண்டும். நல்ல தலைவர்கள் வேண்டுமா வேண்டாமா என்பதை நீங்கள் தான் முடிவு செய்ய வேண்டும். சமூக வலைதளத்தில் ஒரு சில அரசியல் கட்சிகள் செய்யும் பொய் பிரச்சாரங்களை மாணவர்கள் நம்பக்கூடாது. அது சில நேரங்களில் புரளியாக கூட இருக்கலாம் என்றார். இதன்போது மாணவர்கள் நல்ல நண்பர்களை தேர்வு செய்ய வேண்டும். சுய ஒழுக்கம், கட்டுப்பாடு அவசியம் என்றும், தற்காலிக மகிழ்ச்சிக்கு, போதை பழக்கங்களுக்கு அடிமையாக கூடாதெனவும் அறிவுறுத்தினார். மேலும் சே நோ டு ட்ரக்ஸ் என போதைப் பொருட்களை பயன்படுத்தக்கூடாதென்று மாணவர்களை உறுதிமொழியையும் ஏற்க வைத்துள்ளார். கனடாவில் அகதி அந்தஸ்து பெற்ற பெண்ணொருவரை நாடு கடத்துமாறு உத்தரவிடப்பட்டுள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. 45 வயதான மெஜிடா செரஸ்டா என்ற பெண்மணியை நாடு கடத்துமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. குறித்த உத்தரவானது கனடிய குடிவரவு நீதிமன்றத்தால் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஹமாஸ் அமைப்புடன் தொடர்புடைய உதவிக்குழுவின் முன்னாள் ஊழியரே இவ்வாறு நாடு கடத்தப்பட உள்ளார். ஒன்றாரியோவை தளமாக கொண்ட ஹமாஸுடன் தொடர்புடைய நிவாரண குழுவில் பணிபுரிந்த பாலஸ்தீனிய பெண்ணை நாடு கடத்த உத்தரவிடப்பட்டுள்ளது. நாடு கடத்தப்பட உள்ள பெண் 2016இல் கனடாவில் அகதி அந்தஸ்து கோருவதற்கு முன்னர் பெத்லஹேமில் இர்ஃபான் கனடாவில் பகுதி நேரமாக பணியாற்றியுள்ளார்.